முக்கிய செய்திகள். வாக்கு மோசடி புகார் விவகாரத்தில் ராகுல் காந்திக்கு தேர்தல் ஆணையம் மீண்டும் நோட்டீஸ். ஜனநாயகத்தை காக்கும் போராட்டத்தில் பின்வாங்கும் பேச்சுக்கே இடமில்லை என காங்கிரஸ் உறுதி. மரியாதை நிமித்தமாகவே மெட்ரோ ரயில் விழாவில் பங்கேற்க மோடிக்கு அழைப்பு. கர்நாடகத்தை மத்திய பாஜக அரசு புறக்கணிப்பதாக டி.கே. சிவகுமார் குற்றச்சாட்டு. கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் ஸ்டாலின் 2 நாட்கள் கள ஆய்வு. டைடல் பூங்கா, புதிய பேருந்து நிலையத்துக்கு இன்று திறப்பு விழா. ஏழைகளுக்கு எட்டாத அளவில் கல்வி, மருத்துவ சேவைகள் வணிகமயம். விளைவுகள் மோசமாக இருக்கும் என மோகன் பகவத் எச்சரிக்கை. கனமழை கொட்டியதால் அருவிகளில் காட்டாற்று வெள்ளம். தமிழகத்தில் 6 நாட்கள் மழை நீடிக்கும் என அறிவிப்பு. வணக்கம். வணக்கம். வாக்கு மோசடி குறித்த புகார் விவகாரத்தில் பின்வாங்கும் பேச்சுக்கே இடமில்லை என திட்டவட்டமாக தெரிவித்துள்ள காங்கிரஸ், தேர்தல் ஆணையம் பாஜகவின் ஏஜென்ட்டாக மாறிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளது. கடந்த ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தல் மற்றும் பல்வேறு மாநில தேர்தல்களில் வாக்கு திருட்டு நடைபெற்றிருப்பதாக குற்றம் சாட்டிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி, பெங்களூரு மகாதேவபுரா சட்டப்பேரவை தொகுதியில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் போலியாக சேர்க்கப்பட்டதை கடந்த 7ஆம் தேதி ஆதாரங்களுடன் அம்பலப்படுத்தினார். 5 விதமாக வாக்கு திருட்டு நடைபெற்றிருப்பதாக திரு ராகுல் கூறியதை மறுத்த தேர்தல் ஆணையம் அவரிடம் உறுதிமொழி பத்திரம் கேட்டது. அதனை அவர் நிராகரித்த நிலையில் ஹரியானா தலைமை தேர்தல் அதிகாரி திரு ஸ்ரீனிவாஸ் நேற்று மீண்டும் உறுதிமொழி பத்திரம் கேட்டு கடிதம் எழுதியுள்ளார். இந்நிலையில் ஒரு வாக்காளர் 2 முறை வாக்களித்ததாக கூறிய குற்றச்சாட்டுக்கு உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு திரு ராகுல் காந்திக்கு கர்நாடக தலைமை தேர்தல் அதிகாரி நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். சகுன் ராணி என்பவர் 2 முறை வாக்களித்ததாக திரு ராகுல் காந்தி கூறியது தவறு என்றும், செய்தியாளர் சந்திப்பில் அவர் காட்டிய ஆவணங்கள் தேர்தல் அலுவலர் கொடுத்ததல்ல என்றும் நோட்டீஸில் கூறப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் விரிவான விசாரணை நடத்த வேண்டியிருப்பதால் உரிய தரவுகளையும் அது தொடர்பான ஆவணங்களையும் சமர்ப்பிக்குமாறு தலைமை தேர்தல் அதிகாரி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் வாக்கு திருட்டு விவகாரத்தில் பின்வாங்கும் பேச்சிற்கே இடமில்லை என காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலம் ஆலப்புழாவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே.சி. வேணுகோபால், ஜனநாயகத்தை காப்பாற்றும் முயற்சியிலிருந்து காங்கிரஸ் பின்வாங்காது என்றார். வாக்கு மோசடி விவகாரத்தில் காங்கிரஸ் தீவிரம் காட்டி வருவதாக தெரிவித்த அவர், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 48 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்ததாக கூறினார். இந்த தொகுதிகளில் பதிவான வாக்குகள் குறித்தும் காங்கிரஸ் தீவிரமாக ஆராய்ந்து வருவதாக தெரிவித்த திரு வேணுகோபால், தேர்தல் ஆணையம் பாஜகவின் ஏஜென்ட்டாகவே மாறிவிட்டதாக சாடினார். இதனிடையே வாக்கு திருட்டு விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இந்தியா கூட்டணி எம்பிக்கள் 300 பேர் இன்று நாடாளுமன்றத்திலிருந்து தேர்தல் ஆணையம் நோக்கி திரு ராகுல் காந்தி தலைமையில் பேரணியாக செல்ல உள்ளனர். கர்நாடகத்தை மத்திய பாஜக அரசு புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டியுள்ள அம்மாநில துணை முதலமைச்சர் திரு டி.கே. சிவகுமார், ரயில்கள் தொடக்க விழாவுக்கு மரியாதை நிமித்தமாகவே பிரதமரை அழைத்ததாக தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் ஆர்வி ரோடு பொம்மச்சந்திரா இடையே மஞ்சள் வழித்தடத்தில் ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயில் சேவையை நேற்று பிரதமர் திரு மோடி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு சித்தராமையா, துணை முதலமைச்சர் திரு சிவகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு சிவகுமார், நம்ம மெட்ரோ திட்டத்துக்கு மத்திய அரசு 50% நிதியை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நில எடுப்புக்காக மாநில அரசுதான் முழு தொகையை வழங்கியதாக தெரிவித்தார். நாட்டிலேயே அதிக வரி செலுத்தும் 2வது நகரமாக இருந்தாலும் பெங்களூருவுக்கு மத்திய நிதி குறைவாகவே கிடைப்பதாக அவர் கூறினார். பெங்களூரு மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான நிதியில் 80 முதல் 90% மாநில அரசே வழங்குவதாக தெரிவித்த திரு சிவகுமார், பிரதமர் என்ற மரியாதை அளிப்பதற்காகவே மஞ்சள் வழித்தட தொடக்க விழாவுக்கு திரு மோடியை அழைத்ததாக குறிப்பிட்டார். பெங்களூரு மாநகரின் மேம்பாட்டு பணிகளுக்காக குறைந்தது 1 லட்சம் கோடி ரூபாய் நிதியையாவது ஒதுக்கீடு செய்ய பிரதமர் அனுமதி வழங்க வேண்டும் என திரு சிவகுமார் வலியுறுத்தினார். கர்நாடகத்தைச் சேர்ந்த பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநிலத்துக்காக 10 ரூபாய் நிதியை கூட மத்திய அரசிடமிருந்து பெற்றுத்தரவில்லை என அவர் விமர்சித்தார். புகைப்படம் எடுத்து வலைதளத்தில் பதிவிடுவதையும் அரசியல் விளையாட்டையும் விட்டுவிட்டு மாநிலத்துக்கு நிதி பெற அவர்கள் முயற்சிக்க வேண்டும் என்றும் திரு சிவகுமார் கூறினார். கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வந்துள்ள முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் திருப்பூர் புதிய டைடல் பூங்காவை இன்று திறந்து வைக்கிறார். கடந்த 22, 23ஆம் தேதிகளில் கோவை மாவட்டத்தில் அவர் கள ஆய்வு மேற்கொள்ள இருந்தார். ஆனால் திரு ஸ்டாலின் மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டதால் அந்த நிகழ்ச்சிகள் ஒத்திவைக்கப்பட்டன. தற்போது அந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் நேற்று மாலை கோவை வந்த முதலமைச்சருக்கு திமுகவினர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர்.
பின்னர் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை சென்ற திரு ஸ்டாலின் இன்று நேதாஜி மைதானத்தில் நடைபெறும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு 949 கோடியே 53 லட்சம் ரூபாய் மதிப்பில் 61 முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து 182 கோடியே 6 லட்சம் ரூபாய் மதிப்பில் 35 புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். இந்த நிகழ்ச்சியில் திருப்பூர் டைடல் பூங்கா, புதிய பேருந்து நிலையம் ஆகியவற்றையும் அவர் திறந்து வைக்கிறார். மேலும் 50,000 பேருக்கு 295 கோடியே 29 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கும் திரு ஸ்டாலின் பின்னர் பொள்ளாச்சியில் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர், வி.கே. பழனிசாமி, சி. சுப்பிரமணியம், பொள்ளாச்சி மகாலிங்கம் ஆகியோரது உருவ சிலைகளை திறந்து வைக்க உள்ளார். இந்தியாவில் கல்வியும் மருத்துவமும் வணிகமயமாகிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ள RSS தலைவர் திரு மோகன் பகவத் ஏழைகளுக்கு அவை எட்டாக்கணியாகிவிட்டதாக கூறியுள்ளார். மத்திய பாஜக அரசை அவ்வப்போது மறைமுகமாக விமர்சித்து வரும் அவர் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் நேற்று நடைபெற்ற மருத்துவமனை திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது சேவையாக கருதப்பட்டு வந்த மருத்துவமும் கல்வியும் தற்போது வணிகமயமாகிவிட்டதாக சாடினார். கல்வி நிலையங்களும் மருத்துவமனைகளும் தொடர்ந்து திறக்கப்பட்டு வந்தாலும் சாதாரண மக்களுக்கு கல்வியும் மருத்துவமும் கனவாகவே உள்ளதாக திரு மோகன் பகவத் குறிப்பிட்டார். நல்ல மருத்துவ சேவைக்காக தங்களின் சேமிப்பையும் உடைமைகளையும் மக்கள் தியாகம் செய்வதாக சுட்டிக்காட்டிய அவர் இந்தியாவில் 8 முதல் 10 நகரங்களில் மட்டுமே தற்போது புற்றுநோய்க்கு தரமான சிகிச்சை வழங்கப்படுவதாக கூறினார். டெல்லியில் 10 புற்றுநோய் மருத்துவமனைகள் இருந்தாலும் சிகிச்சைக்காகவும் தங்குவதற்காகவும் நோயாளிகளும் அவர்களது உறவினர்களும் பெரும் செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். நோயாளிகளுக்கு பதற்றத்தை ஏற்படுத்தாத, எளிதில் அணுகக்கூடிய மருத்துவ சேவை குறைந்த கட்டணத்தில் கிடைக்க பாஜக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு மோகன் பகவத் வலியுறுத்தினார். மருத்துவம் வணிகமயமானதால் விளைவுகள் மிக மோசமாக இருக்கும் என்றும் அவர் எச்சரித்தார். தமிழ்நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கிய நிலையில் அடுத்த 6 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, கண்ணமங்கலம், கொங்கராம்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியது. ஜவ்வாது மலையில் உள்ள பீமன் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. வந்தவாசியில் 1 மணி நேரம் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் குளம் போல் தேங்கியது. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் பலத்த காற்றுடன் மழை கொட்டிய நிலையில் தகர கொட்டகைகள் ஆபத்தான முறையில் காற்றில் பறந்து சென்று விழுந்தன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சி நிலவியது. சில நாட்களாக வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருந்தது. இப்போ ஒரு 2 மணி நேரமாக மழை பெஞ்சுனுக்குது. இதனால் விவசாய பெருங்குடி மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாலும் வறட்சியின் காரணமாக விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த மழை விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. கல்வராயன் மலை பெரியார் அருவியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை மற்றும் கும்பகோணத்தில் கனமழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் கனமழையின் போது மரம் விழுந்ததால் தொழுதூர் சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, கிருஷ்ணகிரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள், மதுரை மாவட்டம் மேலூர், விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை, காரியாபட்டி ஆகிய பகுதிகளிலும் கனமழை பெய்தது. மதுரையில் 3வது நாளாக பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழை கொட்டிய நிலையில் புறநகர் பகுதிகளிலும் மழை பெய்தது. விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் மிதமான மழை பெய்த நிலையில் மதுராந்தகத்தில் திடீரென இருள் சூழ்ந்து கனமழை பெய்தது. இந்நிலையில் தென்னிந்திய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரும் 16ஆம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் 2 தினங்களுக்கு மழை தொடரும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் தாம் கூறும் கூட்டணிதான் அமையும் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார்.
மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் வன்னியர் சங்கம் சார்பில் மகளிர் பெருவிழா மாநாடு நேற்று அவரது தலைமையில் நடைபெற்றது. ராமதாசின் மகள் திருமதி காந்திமதி தீர்மானத்தை வாசிக்க, அதனைத் தொடர்ந்து மற்ற பெண் நிர்வாகிகள் வாசித்தனர். காவிரி பாசன மாவட்டங்களில் கூடுதல் நெல் கொள்முதல் நிலையங்கள் தொடங்கப்பட வேண்டும், வறுமையில் வாடும் மீனவர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து திரு ராமதாஸ் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், சாதிவாரி கணக்கெடுப்பை உடனே தமிழ்நாடு அரசு நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். உடனடியாக 10.5% உள்ஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட திரு ராமதாஸ், 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு வெற்றி கூட்டணி அமைக்கப்படும் என்று கூறினார். 2026 நீங்கள் நினைக்கிற மாதிரி வெற்றி கூட்டணி அமைப்பேன். நீங்கள் யார் எதை சொன்னாலும் அதை இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட வேணாம், கேட்கவே வேணாம். நீங்கள் கூட்டணி தொடர்பாக யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்காதீர்கள் என்றும், தாம் சொல்வதுதான் நடக்கும் என்றும் திரு ராமதாஸ் தெரிவித்தார். தந்தையை மிஞ்சிய தனையன் இருக்கக்கூடாது என்றும் அவர் கூறினார். அஞ்சல் துறையில் டிஜிட்டல் மயமாக்கம் செய்யும் பணிகள் தாமதமாக நடப்பதாக கிராமிய அஞ்சல் ஊழியர்கள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. சிவகங்கையில் அகில இந்திய கிராமிய அஞ்சல் ஊழியர்கள் சங்கத்தின் கோட்ட மாநாடு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அச்சங்கத்தின் மாநில செயலாளர் திரு சாந்தமூர்த்தி செய்தியாளர்களிடம் பேசிய போது, அஞ்சலக பணிகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வரும் நிலையில் அதற்கு தேவையான வசதிகள் செய்து தரப்படாததால் அஞ்சல் அலுவலக சேமிப்பு கணக்கில் பணம் இடுவதும் எடுப்பதும் இயலாததாகிவிட்டதாக தெரிவித்தார். அதாவது அஞ்சல் துறை ஒரு கம்ப்யூட்டர் மயமாக்க வேண்டும், டிஜிட்டல் மயமாக்க வேண்டும் என்று ஒன்று கொண்டு வந்து, ஆனால் அவ்வளோ பெரிய ஒர்க்கை கொடுத்து அதற்கான நெட்வொர்க் இல்லை, சர்வர் வேலை செய்கிறதில்ல. காலையிலேருந்து பார்த்தோம்னா நைட்டு 12-11 மணி வரைக்கும் வேலை முடிக்க முடியல. இது மக்கள் மத்தியில் அஞ்சல் துறை சம்பித்து நிற்கிது தமிழ்நாட்டில் என்ற ஒரு பிரச்சனை எழுந்துள்ளது. அதனால் இந்த அரசாங்கம் பல திட்டங்களை கொண்டு வந்தாலும் அதுக்கான வசதிகளை இன்னும் ஏற்படுத்தி கொடுக்கல. போதிய பயிற்சியின்மை மற்றும் சர்வர் பிரச்சனையால் ஊழியர்களும் வாடிக்கையாளர்களும் அவதிப்படுவதாக திரு சாந்தமூர்த்தி கூறினார். இதன் காரணமாக குரியர் நிறுவனங்களை மக்கள் நாடுவதாக கூறிய அவர், இப்பிரச்சனை 10 நாட்களில் தீர்க்கப்படும் என மத்திய இணையமைச்சர் திரு சந்திரசேகர் உறுதியளித்துள்ளதாக கூறினார். அரியலூர் மாவட்டம் செந்தூரை அருகே அரசு பள்ளியை 25 லட்சம் ரூபாய் செலவில் மாதிரி பள்ளியாக முன்னாள் மாணவர்கள் மாற்றியுள்ளனர். நல்லாம்பாளையத்தில் நடுநிலை பள்ளியாக இருந்த அரசு பள்ளி 1975ஆம் ஆண்டு உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. தற்போது பொன்விழா காணும் இந்த பள்ளியில் படித்தவர்கள் பல துறைகளில் உயர் பொறுப்புகளில் உள்ளனர். 1975 முதல் 2025ஆம் ஆண்டு வரை இப்பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் ஒருங்கிணைந்து பள்ளியின் பொன்விழா ஆண்டை சிறப்பாக கொண்டாட முடிவெடுத்தனர். வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கி நிதி திரட்டிய அவர்கள் கடந்த 6 மாதங்களாக பள்ளியை புனரமைக்கும் பணியை மேற்கொண்டனர். பணிகள் முடிந்த நிலையில் பள்ளி வளாகத்தில் குடும்பத்தினருடன் பள்ளியின் பொன்விழாவை கொண்டாட கூடினர். அவர்களை இந்நாள் மாணவர்கள் வரவேற்றனர். பயின்ற பள்ளியை காண ஆர்வத்துடன் வந்ததாக கூறிய முன்னாள் மாணவர்கள் தங்கள் பங்களிப்பாக மட்டுமே 25 லட்சம் ரூபாய் நிதி வழங்கி ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைத்தது, விளையாட்டு உபகரணங்கள் வழங்கியது, மைதானத்தை சீரமைத்தது உள்ளிட்ட பணிகளை செய்ததாக தெரிவித்தனர். தலைமை ஆசிரியர் அனைத்து வகுப்பு 8 கட்டடங்களும் புதுப்பிக்கப்பட்டு புனரமைக்கப்பட்டு பெயிண்ட் அடிக்கப்பட்டது. அடுத்து பராமரிப்பு பணிகள் பார்க்கப்பட்டது. ஆர்ஓ வாட்டர் பண்ணியிருக்கோம். சிசிடிவி கேமரா வச்சிருக்கிறோம். ஸ்மார்ட் கிளாஸ் போர்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்தது ஃபேர் பிளாக் கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஃபேர் பிளாக் அமைச்சு கொடுத்துருக்கோம். நல்லாம்பாளையம் ஸ்கூல் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு இடத்த இன்னமும் பெற்றிருக்கு. என்னதான் நான் ஒரு ஆசிரியரா இருந்தாலும் என்னோட ஆசிரியரை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தேடல்லையும் ஒரு ஆசையிலையும் தான் நாங்க வந்தேன். நிறைய கனவுகளோட லட்சியங்களோட இருக்கிற எங்களுக்கு இந்த ஸ்கூல் நல்ல ஒரு வழிகாட்டி. பொன்விழாவுக்கு வந்த முன்னாள் மாணவர்கள் தாங்கள் பயின்ற வகுப்பறைகளை தங்கள் குழந்தைகளுக்கு காட்டி மகிழ்ந்தனர். பள்ளியின் பெயர் பதித்த கேக்கை பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களை வெட்ட செய்து ஒன்று கூடலை அவர்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். அழிவின் பிடியில் உள்ள பனை மரங்களை மீட்டெடுக்கும் வகையில் நாடு முழுவதும் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட பனைக்கன்றுகளை நடவு செய்யும் முயற்சியில் சிவகங்கையைச் சேர்ந்த தன்னார்வலர் ஒருவர் ஈடுபட்டுள்ளார். பாரம்பரிய அடையாளம் காக்கும் அவரை போன்ற இயற்கை ஆர்வலர்களின் முயற்சிகளே அழிந்து வரும் பனையின் உயிரை மீட்கும் ஆணிவேராக மாறியுள்ளன. தமிழர் வாழ்வியலுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டது நிமிர்ந்து நிற்கும் துதிக்கையாய் நெடுநெடுவென வளர்ந்து நிற்கும் பனைமரம். தமிழ்நாடு அரசின் மாநில மரம் என்ற தனிப்பெருமையும் அதற்கு உண்டு. இந்தியாவிலேயே அதிக அளவிலான பனைமரங்கள் தமிழ்நாட்டில் உள்ள நிலையில்
வறட்சியின் கோரப்பசியாலும் கருவேல மரங்களின் கட்டுப்பாடற்ற வளர்ச்சியாலும் பனை மரங்கள் அழிந்து செங்கல் சூளைகளின் எரிபொருளாக மாறி வருகின்றன. இதனால் காய்த்து கொண்டிருக்கும் மரங்கள் கூட வெட்டி வீழ்த்தப்படும் அவலம் அரங்கேறி வருகிறது. இதனால் தான் பாரம்பரிய உறவான பனை மரங்களை பாதுகாக்கும் பொருட்டு 2021ஆம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட வேளாண் பட்ஜெட்டில் அவற்றை வெட்டுவதற்கு மாவட்ட ஆட்சியரின் அனுமதி பெற வேண்டும் என அறிவிக்கப்பட்டது. இந்த உயிர்காக்கும் நடவடிக்கையால் மாநிலம் முழுவதும் பனை மரங்களின் வீழ்ச்சி தடுக்கப்பட்டது. பல்வேறு தொண்டு இயக்கங்களை சேர்ந்தவர்கள் நீர்நிலைகளின் கரையோரங்களில் பனைக்கன்றுகளை இலவசமாக நட்டு பராமரித்து வருகின்றனர். அவர்களில் ஒருவராக சிவகங்கையை சேர்ந்த குகன் மூர்த்தி பனை நாற்றுக்களை தனது தோப்பில் உற்பத்தி செய்து லாப நோக்கின்றி குறைந்த விலையில் விற்பனை செய்து வருகிறார். நம்ம நாற்றுகளா உருவாக்கி ஒரு 3 தரத்துல 1 வருஷ கண்டு 3 வருஷ கண்டு அந்த மாதிரி ஒரு 2-3 தரத்துல இந்தியா முழுக்க ஊண்டிக்கிட்டு இருக்கோம். பஞ்சாப்ல லூதியானால ஆரம்பிச்சு டெல்லி, ஒரிசா, பீகார், இங்கே தென் மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, தமிழ்நாட்டில் நிறைய பகுதிகள், சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பனை மரங்களை ஊண்டிக்கிட்டு இருக்கோம். பனைக்கன்றுகளை விற்பனை செய்வது மட்டுமின்றி நாட்டின் எந்த மாநிலத்தில் இருந்து அழைப்பு வந்தாலும் நேரில் சென்று அவற்றை நடவு செய்து கொடுக்கிறார் திரு குகன்மூர்த்திக்கு உறுதுணையாக உள்ள இயற்கை ஆர்வலரான இன்னொரு இளைஞர். இங்கே எல்லாத்தையும் வளர வச்சு எங்கெங்கே தேவையோ எங்கெங்கே கேட்குறாங்களோ அங்கெல்லாம் போய் தோட்டத்தில் போய் ஊண்டி வச்சுட்டு வருவோம். நல்லா மலைக்காடு ஹில்ஸ் ஏரியாவில் தான் நிறையா பேர் இது வரைக்கும் வாங்கியிருக்காங்க. அங்கே தான் போய் நட்டு கொடுத்து வந்துடுவோம். ஆகர் மிஷின்லாம் இருக்குது. எங்களுக்கு 2 வருஷம் நாற்றுலாம் வச்சுருக்கிறோம். ஆகர் மிஷின் வச்சு அதை போட்டு கொடுத்து வந்துடும். 3 அடி ஆழத்தில் போட்டு நட்டு கொடுத்துட்டு வந்துடுவோம். பெரிய பெரிய கன்றுலாம் நாங்கள் வச்சுருக்கிறோம். பனை மரத்தின் பங்களிப்பு இல்லாமல் கடந்த கால தமிழர் வாழ்வு இல்லை. பாதுகாக்கும் வீட்டு உத்தரம் முதல் பத்திரப்படுத்தி வைக்கும் பனங்கொட்டான் வரை தனது உடல், பழம், இலை என அனைத்திலும் ஆரோக்கிய வாழ்வை காத்துக் கொண்டிருக்கிறது பனைமரம். ஊரும் உறவும் காக்க விளைநிலங்களின் வரப்பு, ஏரி, குளம், குட்டை, ஆறுகளின் கரையோர பகுதிகளை பலப்படுத்தவும் மண் அரிப்பை தடுக்கவும் உதவி வரும் பனைமரங்களுக்கு அவை அழியாமல் காக்கும் இயற்கை ஆர்வலர்களே ஆணிவேராக நிற்கிறார்கள் என்றால் அது மிகையல்ல. சன் செய்திகளுக்காக சிவகங்கையில் இருந்து செந்தில்குமார். மீண்டும் முக்கிய செய்திகள். வாக்கு மோசடி புகார் விவகாரத்தில் பின்வாங்கும் பேச்சுக்கே இடமில்லை என காங்கிரஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. கர்நாடகத்தை மத்திய பாஜக அரசு புறக்கணிப்பதாக கூறியுள்ள DK சிவகுமார் மெட்ரோ ரயில் விழாவுக்கு மரியாதை நிமித்தமாகவே பிரதமரை அழைத்ததாக தெரிவித்துள்ளார். இந்தியாவில் வணிகமயமான கல்வியும் மருத்துவமும் ஏழைகளுக்கு எட்டாக்கணியாகிவிட்டதாக RSS தலைவர் மோகன் பகவத் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.